60 வயசுல ரிட்டையர் ஆகும் போது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது 75 வயசு. இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் பொருளாதார ரீதியா ரிட்டையர்மெண்ட் ஃபேஸில் மற்றவங்களை நம்பி இருக்கிறவங்க தான். பசங்களாவே இருந்தால் கூட சொந்த குழந்தைங்களா இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்கள எதிர்பார்க்காம என் சொந்த காலில் நிற்கணும்னு தான், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கணும்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த தியாகம் அவசியம். 15,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு மாசம் 15% growth கொடுத்ததுன்னா அது 1 கோடி ஆயிடும். ஸோ இப்போ இந்த 40 வயசுல இருக்கிற எல்லாரும் ஒரு 15,000 15 வருஷத்துல மாசம் பண்ணா 1 கோடி ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருப்பாங்க. இது சாத்தியம் 15% ரிட்டர்ன் வர்ற பட்சத்துல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே வணக்கம். நிறைய பேருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் அதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, இதுவரையும் நான் பெருசா முதலீடு பண்ணல, இனிமே நான் முதலீடு பண்ண ஆரம்பிச்சு என்ன பெருசா நான் சேர்த்துற போறேன் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். 40 வயசுன்னா பெரும்பாலும் எல்லாரும் 60 வயசுல ரிட்டையர் ஆவாங்கன்னு வச்சுக்கோமே. 20 வருஷம் இருக்கு. 20 வருஷங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. 20 வருஷம் போதும். அதாவது அப்படி யோசிக்கிறவங்க 40 வருஷம் வரையிலும் 40 வயசு வரையிலும் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஸோ லேட்டாக ஆரம்பிக்கிறீங்கிறது ஒத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு தம்பு ரூல் இருக்கு. அதாவது அது வேலைக்கு போன உடனே முதலீடு பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு தம்பு ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா, 50% உங்கள் தேவைகளுக்கு, தேவைன்னு சொல்றது ஆசை கிடையாது, இது வந்து அவாய்ட் பண்ண முடியாத சாப்பாடு, துணிமணி, வீட்டில் உள்ள அன்றாட செலவு எல்லாம், அதுக்கு ஒரு ரெண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் 50%. ஆசைகளுக்கு 30% வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க 25 வயசுல வேலைக்கு போறீங்க, அப்பவே இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. 20% இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா போதும். அப்படி நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் விடாம பண்ணாலே உங்க ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ், உங்களுக்கு எல்லா பண தேவைகளையும் நீங்க பூர்த்தி பண்றதுக்கான சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனா 40 வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா தப்பு பண்ணியிருக்கோம், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணல. தப்பு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒருவேளை சின்ன வயசுலேயே நிறைய கடன் பழுவு இருந்திருக்கலாம், ஏதாவது காரணமா இருக்கலாம். பட் நம்ம ஆரம்பிக்கிறது லேட்டா. இன்னும் இருக்கிறது 20 வருஷம். 20 வருஷம் முடிஞ்சு போச்சு, 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 20 வருஷம் இருக்கு. அப்போ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் எங்க பண்ணணும்னா, தேவைகள், வாடகையோ கரண்ட் பில்லோ சாப்பாடோ எதுவும் அதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், அவசியம் இல்லை. ஆசைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆசைகளுக்கு கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணணும். 30% முன்னாடி சொன்னோம் 25 வயசுல ஆரம்பிக்கிறவங்களுக்கு. இப்போ ஆரம்பிக்கிறது 40 வயசுனா இந்த ஆசைகளை 10% கட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை 20% பண்ணாதனால இப்போ 40% ஆக்கணும். ஸோ ஆசைகள் 10% கம்மியாகி ஆரம்பிக்கும். ஏன்னா தியாகம் பண்ணாம நம்ம பண்ண வேண்டியதை பண்ணனா தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் அட்லீஸ்ட் அடுத்த 20 வருஷம் மட்டும் இல்லை, 60 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்க போறது இல்லை, அதுக்கப்புறம் சம்பாத்தியம் கிடையாது, யாரும் கம்மியும் எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடும். அதாவது ரிட்டையர்மெண்ட்ல இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் பொருளாதார ரீதியா ரிட்டையர்மெண்ட் ஃபேஸில் மற்றவங்களை நம்பி இருக்கிறவங்க தான். மெஜாரிட்டி ஃபினான்ஷியலி டிபெண்டாக தான் இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போறத இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களான்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. பசங்களாவே இருந்தா கூட சொந்த குழந்தைங்களா இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாம அவங்கள எதிர்பார்க்காம என் சொந்த காலில் நிற்கணும்னு தான், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த தியாகம் அவசியம். ஸோ 50% தேவைகள், அதை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஆசைகளை 30% பதிலாக 10% தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 40% சேவிங்ஸ் பண்ணணும். இன்னொரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லிடுறேன். இப்போ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் தான், அதாவது ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல கடந்த 15 வருஷம் 20 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 15% வரையிலும் கொடுத்துருக்கு. 15% எதிர்பார்க்கலாம்னா எதிர்பார்ப்பு 12% தான் வச்சிருக்கணும். அதுக்கு மேல என்ன வந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆரம்பத்திலேயே அந்த 15% எக்ஸ்பெக்டேஷனா வச்சுக்காதீங்க. ஆனா ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக அந்த 15% ஒரு இது கால்குலேஷனுக்காக, இப்போ அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணல, கால்குலேஷனுக்காக இதுவரையிலும் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் சொன்னா 15,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு மாசம் 15% growth கொடுத்ததுன்னா அது 1 கோடி ஆயிடும். ஸோ வெறும் 15,000 ரூபாயை 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் பேசிஸ்ல பண்ணா அது 1 கோடி ரூபாய் ஆயிடும்.
ஸோ இப்போ இந்த 40 வயசுல இருக்கிற எல்லாரும் ஒரு 15,000 15 வருஷத்துல மாசம் மாசம் பண்ணா 1 கோடி ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருப்பாங்க. இது சாத்தியம் 15% ரிட்டர்ன் வர்ற பட்சத்துல. ஸோ 20 வருஷம் இருக்கு. பெரும்பாலும் 40 வயசு இருக்கிற ஒருத்தர், நான் சொன்ன முன்னாடியே சொன்ன அந்த ஆசைகளை குறைச்சிட்டு சேவிங்ஸ் அதிகப்படுத்தி 40% சேவிங்ஸ் போனா பெரும்பாலானவங்களுக்கு அந்த 40%ங்கிறது 15,000 மேலதான் இருக்கும். அந்த 40%ங்கிறது இது 15,000 30,000-40,000 வரையிலும் கூட போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ரிட்டையர்மெண்ட் கோல்டுக்கான ரிட்டையர்மெண்ட் கார்பரஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு சேரும். ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த டிசிப்ளினை உடைக்கக்கூடாது. எந்த தேவையற்ற செலவுக்காகவும் அந்த சேர்த்துட்டு இருக்க காசுல கை வைக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜுங்கிறது ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ். 40 வயசுன்னா அடுத்த 3, 4, 5 இயர்ஸ்ல பசங்க ஸ்கூலை முடிப்பாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு போவாங்க. அதுக்கான செலவு இன்னைக்கு இருக்கிற செலவை விட ஜாஸ்தி. அப்புறம் கல்யாணம், அது ஒன்று. இதை விட முக்கியமா நிறைய பேர் பெரிய சீரியஸ்னஸ் கொடுக்காதது ரிட்டையர்மெண்ட் கிட்டிக்கு. ஏன்னா 60 வயசுக்கு மேல பெரும்பாலானவங்க சம்பளத்துக்கு போறாங்கன்னா அதுக்கப்புறம் வேலை கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய்டுனா மேபி இன்னும் கூட 5-10 வருஷம். பட் எல்லாருமே 60 வயசுல ஓய்வு எடுக்கணும்னு தான் விரும்புறாங்க. அதுக்கான வாய்ப்பே இருந்தா கூட 60 வயசுல ரிட்டையர் ஆகும் போது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது 75 வயசு. சராசரி மனுஷன் 75 வயசு வரை ஈஸியா இருந்துடுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி 85-90ல எத்தனையோ பேரை பார்க்கவும் செய்யறோம். ஸோ 60 வயசுல ரிட்டையர் ஆனா கிட்டத்தட்ட நீங்க வேலை எத்தனை வருஷம் பார்த்தீங்களோ அவ்வளோ வருஷம் இன்னும் வாழ போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த 30 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிற 30 வருஷத்துல வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது. 30 வருஷம் வாழ்றதுக்கு வேலையே பார்க்காம சேர்த்து வைக்கணும்னா அந்த அமௌண்ட் தான் நீங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிற எல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை விட ஜாஸ்தி அதுதான் இருக்கும். அது அவ்வளோ பெரிய வேல்யூ. ஆனா இதை யாருமே சீரியஸ் எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தா கூட 40, 45, 50 வயசு வரும்போது தான் அதை பத்தி யோசிக்கவே செய்யறாங்க. ஸோ எப்படி 40 வயசுல இருக்கிறவங்க சேவிங்ஸை பத்தி ஆரம்பிக்கலையோ, இதுவும் ரொம்ப காமனா நடக்கிற விஷயம் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கிட்டிங்கிறது தான் ஒருத்தரோட வாழ்நாள் சேமிப்புல ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வீடுங்கிறது இன்னொரு பெரிய சேவிங்ஸ் எடுத்துக்கிற ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஈக்குவலா இல்லை அதுக்கு மேல காசு எடுத்துக்க போற அனதர் விஷயம் என்னங்கிறது இந்த ரிட்டையர்மெண்ட் கிட்டிங். ஏன்னா 30 வருஷம் இல்லை 35 வருஷம் வரையிலும் கூட வாழ்ந்துடலாம். நம்ம எவ்வளவு வருஷம் வாழ போறோங்கிறது நம்ம நினைக்கிறது இல்லை. நான் முன்னாடி சொன்னது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான். அதை மிஞ்சி வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மைங்கிற பட்சத்துல கண்டிப்பா சாக்ரிஃபைசஸை பண்ணி 40% சேவ் பண்ணா 15,000 15 வருஷம் ஒவ்வொரு மாசமா சேவ் பண்ணா 1 கோடி ஆகும். அந்த நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது. 40%ங்கிறது அதுக்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு மேலேயும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். 40 வயசுங்கிறது லேட் கிடையாது. பட் இனிமேயும் தாமதிக்க கூடாது. இதுக்கு மேல தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணும், ஜாஸ்தி சேவிங்ஸ் பண்ணும். தேவையில்லாத, அதாவது அவசியமே இல்லாத செலவுகளுக்காக போய் அந்த ரிட்டையர்மெண்ட் கிட்டில் தொட ஆரம்பிக்கும் போது காம்பவுண்டிங் குரோத்துக்கான வாய்ப்பையும் அது இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தா 40 வயசுல கூட ஆரம்பிச்சு எல்லா தேவைக்கான பணத்தையும் கிரியேட் பண்ண முடியும். மாசம் 15,000ங்கிறது நம்ம இன்னைக்கும் பண்ண போற சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். 15,000 தான் வரும்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட இது 1/3 பிரிச்சுக்கணும். எதுக்குன்னா ஹையர் எஜுகேஷனுங்கிறது இன்னொரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல வந்துடலாம். கல்யாணம் அதுல இருந்து இன்னொரு 7 வருஷம், அதாவது ஒரு 10-12 வருஷம் இருக்கு. பொதுவா கல்யாணம்னா இன்னும் 40 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு இன்னொரு 54-55 வயசு வரும்போது தான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் வர ஏஜ் வரும். ஸோ அதுக்கு இன்னும் 12 வருஷம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதுல இருந்தே ஒரு 7-8 வருஷம் இருக்கு. ஸோ இமீடியட்டா வரப்போற தேவைங்கிறது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்கான கார்பஸ் கல்யாணத்துக்கான கார்பஸை விட கம்மி. கல்யாணத்துக்கான கார்பஸுமே ரிட்டையர்மெண்ட்டுக்கான கார்பஸை விட கம்மி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த முதல் 1/3 அடுத்த 5 இயர்ஸ் இல்லைன்னா 7 இயர்ஸ்க்கு அந்த ஹையர் எஜுகேஷனுக்குன்னு வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இப்போ சொல்றது இன்னைக்கு சம்பளத்தை வச்சு தான் சொல்றோம். ஸோ ஒருத்தரால இன்னைக்கு 15,000 சேமிக்க முடியும்னா அடுத்த வருஷத்துல இருந்து அது 16,000 17,000 ஆகலாம். ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் எல்லாருக்கும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். பிசினஸா இருந்தால் கொஞ்சம் growth இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1/3 ஹையர் எஜுகேஷனுக்கு போயிடும். செகண்ட் 1/3 அடுத்து 12-13 வருஷம் இருக்கு, கல்யாணத்துக்கான கார்பஸ் அது பார்த்துக்கும். அடுத்த 1/3 வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு போகும். ஸோ காம்பவுண்டிங் growth வருங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, உங்க இன்கமும் மாசம் மாசம் இன்க்ரீஸ் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த 40%ங்கிறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், அமௌண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேதியில 40% 15,000னா நாளைக்கு தேதியில அந்த 40%ங்கிறது ஒருவேளை 20,000னா அந்த 20,000 பண்ணி ஆகும். இந்த 15,000 ஸ்டாட்டிக்கா வச்சுக்கூடாது. இன்கம் ஏற 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 அந்த 40%, அந்த இன்கம் 40% போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை தரத்தை மட்டும் ஏத்திட்டு 40 வயசு வரையிலும் சேவ் பண்ணாத ஒரு காரணத்தினால 40 அது லைஃப் ஸ்டைலை மட்டும் ஏத்திட்டு சேவிங்ஸ்ல கை வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வரும். அதாவது மறுபடியும் சொல்றேன், 75 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நம்ம 100 வயசு வரையிலும் இருப்போங்கிற எதிர்பார்ப்புல நம்ம பிளான் பண்ணா மட்டும்தான் தப்பிச்சோம். ஏன்னா நீங்க வச்சிருக்கிற காசு 80 வயசுல முடிஞ்சு போச்சுன்னு வச்சு, 81வது வயசுல அக்கௌண்ட்ல அவங்க எதுவுமே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லை. உங்க மனநிலைமை என்ன இருக்கும்? ஏன்னா நீங்க லைஃப் ஆரம்பிச்சப்போ 61 வயசுல ஏன்னா தன்மானத்தோட யாரையும் நம்பாம கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க 80 வயசு முடிஞ்சிச்சு. ஆனா உங்க ஹெல்த் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் 5-10 வருஷம் இருப்பீங்க. எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் இருக்கும், ரொம்ப வருந்த தகுந்த சிச்சுவேஷனா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணோம்னா நீங்க நான் 60 வயசுல ரிட்டையர் ஆவேன், 85 வயசு வரையிலும் இருப்பேன் அப்படிங்கிற கால்குலேஷன்ல மட்டும் சந்தோஷப்பட்டுறக்கூடாது. அந்த அந்த இது எவ்வளவு நாள் வேணாலும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான குஷனை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயே நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க தன்மானத்தோட கடைசி வரையிலும் இருக்க முடியும். அதுதான் எல்லாரோட ஆசையும். ஸோ உங்க ஆசை அதுவா இருக்கிற பட்சத்துல இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வயசுல ஆரம்பிச்சாலும் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணி கடைசி வரையிலும் கௌரவமா வாழ்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு.